கர்த்தர் பெரியவர். Dieu est grand. ஆமென். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய தேவன் செய்வார். Il fait de grandes choses. அவர் ஒருபோதும் நம்மை மறந்து விடுற கர்த்தர் அல்ல. Il ne nous oublie jamais. ஒரு காலம் நம்மை விட்டு விலகுற கர்த்தர் அல்ல. Et il nous abandonne jamais. எங்களுக்கு எதிராக செயல்படுற கர்த்தர் அல்ல. Il n'est pas celui qui vient contre nous. 40 வருடம் மோசே தேவனோடு ஜீவித்த ஒரு மனுஷன், முகமுகமாய் பார்த்தவர், தரிசித்தவர், பேசினவர், எவ்வளவோ காரியங்களை சபைக்கு அவர் செய்து கொடுத்த ஒரு தேவ மனுஷன். Moïse était un homme de Dieu qui a vécu pendant 40 ans et qui a parlé face à face avec Dieu. மோசேயை போல ஒருவரும் தேவனை தரிசித்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, உறவாடினதும் இல்லை. Il n'y a personne d'autre comme Moïse qui a parlé avec Dieu. அப்ப மோசேயை கண்டுபிடிச்ச பெரிய உண்மை என்ன தெரியுமா? Et qu'est-ce qu'il a découvert? அவருடைய கடைசி லைஃப் ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்லுறார்? Qu'est-ce qu'il dit à la fin? கர்த்தர் உண்மையாய் தன் ஜனங்களை சிநேகிக்கிறார். Dieu aime réellement son peuple. ஹல்லேலூயா. இதுதான் மோசே கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பு. C'est ce que Moïse a découvert. ஹல்லேலூயா. என்ன செய்தாலும் Quoi qu'on fasse, கர்த்தர் உண்மையாய் தன் ஜனங்களை சிநேகிக்கிறாராம். le Seigneur reste fidèle et aime son peuple. ஹல்லேலூயா. Alléluia. ஆனபடியா நமக்கு நம்மை நேசிக்கிறதற்கான ஒரு பெரிய கர்த்தர் இருக்கிறார். Nous avons un Dieu qui nous aime. நாம ஒரு வேளையில சின்ன ஆக்களா இருக்கலாம், பெரிய ஆக்களா இருக்கலாம். Peut-être qu'on est petit, peut-être qu'on est grand. ஹல்லேலூயா. சில வேளையில நாம ஊழியம் செய்யக்குள்ள தான் உணர்வோம் நாங்க சின்ன ஆக்கள் என்று சொல்லி. C'est lorsque nous commençons à faire le ministère que nous nous rendons compte que à quel point nous sommes petits. இந்த காலமா போய் பிம்லா சிஸ்டர் ஆக்களை போய் ஏத்த சொல்லி என்ன அனுப்பியாச்சு. On m'a envoyé pour aller chercher Sister Vimala. ஆனா ரோய் பிரதர் வந்து ஏத்திட்டு போயிட்டார். Et Roy Brother est déjà parti les chercher. நான் முன்ன நின்று கோன் அடிக்கிறேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடிச்சுக்கண்டே இருக்கிறேன். Et moi arrivé là-bas, je klaxonne pendant 5-10 minutes. அப்பெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டது. Et c'est là je me suis rappelé des anciens. உள்ள இருந்து இவங்க ஜன்னலுக்குள்ள பாக்குறாங்களோ, peut-être qu'ils regardent par la fenêtre. ஹல்லேலூயா. உள்ள இருந்து ஜன்னலுக்குள்ள பாக்குறாங்களா, இவன் போயிட்டானா நிக்கிறானா, இதெல்லாம் பழைய யோசனை எல்லாம் வந்தது. Peut-être qu'ils sont cachés à l'intérieur. ஹல்லேலூயா. ஆனா அப்பதான் யோசிச்சது உண்மையில நான் 12-15 வருஷத்துக்கு எப்ப இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கல இவ்வளவு சின்ன மனுஷனா இருந்தனோ அதே மாதிரி கர்த்தர் சொன்னார், இது இப்படியே இது. ஹல்லேலூயா. ஊழியம் செய்யக்குள்ள தான் நாங்கள் அப்படி விமலா சிஸ்டர் ரோய் பிரதர் வந்து சொல்லாமல் ஏற்றிட்டு போக நாங்கள் போய் 2 கோணடிக்க அப்போ தான் தெரியும் நல்லது, இதெல்லாம் நல்ல காரியம்னு சொல்லி. அப்போ கர்த்தர் சொன்னா, நீ டென்ஷன் ஆகாத, அமைதியாயிரு. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறது நல்லது. ஆமென். அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். Dieu nous apprend beaucoup de choses quand nous faisons le ministère. ஆமென். சரி, இந்த நாளில் நாங்கள் வருடத்தினுடைய ஒரு முடிவுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். Nous arrivons à la fin de l'année. ஹல்லேலூயா. வருடத்தில் ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். Nous arrivons vraiment à la fin de l'année. இந்த வருடம் கர்த்தர் எங்களை நேர்த்தியான பாதையில நடத்தி இருக்கிறார். Et le Seigneur nous a menés dans un bon chemin cette année. அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். Dieu a fait de bonnes choses pour certaines personnes. ஜீவனுள்ள ஒரு தொகையில நம்ம கர்த்தர் வச்சிருக்கிறார். Dieu nous a préservés de la mort. நல்ல எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகி நல்ல தைரியமா இருக்கிறீங்க. Il a donné la force même par rapport à tout ce que vous avez mangé. ஹல்லேலூயா. ஆனால் எத்தனையோ பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ எல்லாம் செய்யறாங்க. Mais il y a beaucoup de personnes, ils jeûnent, ils prient. சில வேளையில நீங்க வாழ்க்கையில பாஸ்டிங் பண்ணாமலே நீங்க பாஸ் ஆகி வந்திருக்கிறீங்க. Beaucoup sans même avoir jeûné, ils sont passés. எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை நல்லா நேசிக்கிறார். Mais ஹல்லேலூயா. quoi qu'il en soit, Dieu vous aime. ஆமென். ஆனா வருஷத்தினுடைய நெருக்கம், அதாவது இந்த முடிவுக்குள்ள நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்த்து ஆராய்ஞ்சு நம்முடைய லைஃபை ஒரு பக்குவமான சூழ்நிலைக்குள்ள கொண்டு வர வேண்டும். Et vu que c'est la fin de l'année, nous devons analyser notre vie et ramener dans le bon chemin. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்போதும் எந்த மனுஷனையும் அவர் புறம்பாய் தள்ளிவிடுறவர் அல்ல. Dieu n'a jamais rejeté qui que ce soit.
ஆனா அவருடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் Mais son désir, ஒருவேளை நமக்கு அனுபவம் இருக்கலாம். peut-être que nous avons de l'expérience. 10 வருஷ அனுபவம், 15 வருஷ அனுபவம், 20 வருஷ நல்ல விஷயம் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. 10, 15, 20 ans d'expérience, c'est bien d'avoir de l'expérience. அந்த அனுபவத்தை காட்டிலும், Mais au-delà de l'expérience, அதாவது வைராக்கியம் அதை விட பெருசு. வைராக்கியம், comment dire வைராக்கியம், மனத்தை இது சில confiance peut-être அதான் la foi, la confiance, ouais. confiance சில ஒரு அந்த அதாவது எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் Au-delà de l'expérience, அந்த வைராக்கியத்தை கர்த்தர் அதிகமாய் ரெஸ்பெக்ட் பண்றவர். le Seigneur respecte beaucoup plus la foi. ஒருவேளை நீங்க சின்ன ஆட்களா இருக்கலாம், பெரிய ஆட்களா இருக்கலாம். Peut-être que vous êtes petit ou grand. கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், Les personnes qui ont de la foi envers Dieu, அவர்கள் தான் லைஃப்ல பைபாஸ் பண்ணுவார்கள். c'est ces personnes-là qui vont réussir dans leur vie. ஹalleluya. பைபிள்ல எத்தனையோ அனுபவம் இத குறிச்சிருக்கிறது. Il y a beaucoup d'histoires dans la Bible par rapport à ça. நமக்கு வளர வளர நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. Plus on grandit, plus on acquiert de l'expérience. அவ நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய மிஸ்டேக்ஸ்லயும் சக்சஸ்லயும் பெறறது. Nos expériences sont dans nos erreurs et dans nos succès. ஹalleluya. Alléluia. நம்முடைய அனுபவம் வீக்னஸ்ல, புலையில, நல்லதுல தான் உருவாகுறதா எங்களுடைய அனுபவம். Nos expériences sont basées sur nos faiblesses, sur nos échecs et sur nos ஆனா victoires. வைராக்கியம் என்று சொல்லுகிறது, Mais lorsqu'on parle de la foi, அது கர்த்தர் ஒரு கர்த்தருடைய ஒரு தொடுகையினால வர்றது. c'est le fait que le Seigneur nous touche. ஹalleluya. கர்த்தர் ஒரு மனுஷனை தொடுற போது, C'est lorsque le Seigneur nous touche. பாளையத்துல ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும் போது ஒரு மனுஷனை எழுப்பி விட்டார், உடனடியாக அங்க பிரச்சனை நின்றுது. Le Seigneur a élevé une personne lorsqu'il y avait un problème, et à ce moment-là le problème a disparu. இஸ்ரவேல்ல ராஜா இல்லாத போது சவுலுக்குள்ள ஒரு ஆவி போய் சவுலை எழுப்பி விட்டது. Lorsqu'il n'y avait pas de roi en Israël, le Seigneur a envoyé son esprit pour élever Saul. சிம்சோனுக்குள்ள தேவனுடைய ஆவி போய் சிம்சோன் எழுப்பி விட்டது. L'esprit de Dieu a levé Simson aussi. அப்ப இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம். Il y a une grosse différence entre l'expérience et le fait que le அப்ப Seigneur. நம்முடைய வாழ்க்கையில, Donc dans notre vie, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். tout au long de cette année, le Seigneur vous a guidé. இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டிய காரியம், Aujourd'hui, ce que nous devons avoir. கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னத்தை குறித்து பேசினோம், பக்தி வைராக்கியத்தை. La semaine dernière, vous savez de quoi on avait parlé? On avait parlé de la piété. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த பக்தி வைராக்கியம். On avait vu la piété que Jésus-Christ avait envers Dieu. ஹalleluya. ஆலயத்துல அவரங்க போன போது, Lorsqu'il est parti à l'église, அங்க ஆலயத்துல போய் அவர் என்ன செய்றார்? qu'est-ce qu'il fait en partant à அவர் l'église? கயிறு பின்னுறார். Il prend une corde. சவுக்கு பின்னுறார். Il prend des cordes சவுக்கு பின்னுறார். et il fait des nœuds. அப்போ சவுக்கு பின்னும் வரைக்கும் அவருடைய கோபம் அடங்க இல்ல. Jusqu'à qu'il ait fait des nœuds, sa colère n'était pas partie. ஹalleluya. எத்தனை பேர் சொல்லி இருக்கலாம், பேதுரு சொல்லி இருக்கலாம், மற்றவர்கள் சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே விட்டுருங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா சொல்ல முடிச்சுனால டைட்டாயி ஒரு அடியோடி ஆட்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க. Et une fois qu'il avait pris ses nœuds et une fois qu'il les avait tapés, tout le monde était parti. ஆனபடியால இந்த வைராக்கியம் என்று சொல்லுகிறது, Ce que c'est que la foi, அது நமக்கு தேவை. nous devons avoir cette foi. நீங்க ஆலயத்துக்கு வர்ற போது உங்களுக்கு வைராக்கியம் தெரியும். Lorsque vous venez à l'église, nous voyons si vous avez la நீங்க foi. உடுப்பு உடுத்துற போது அந்த வைராக்கியம் தெரியும். Quand vous mettez des vêtements, on peut savoir si vous avez la foi. சனிக்கிழமையே நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று போனது, உங்களுடைய நெஞ்சு படபடக்கிறது, அந்த ஸ்டெடியாகிறது எல்லாமே கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். Et lorsque vous dites oui, je vais aller à l'église et que votre cœur commence à ஆறு நாளை காட்டிலும் ஏழாவது நாள் தேவனுக்கு நாளை காத்திருக்க அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். Lorsque vous attendez que le 7e jour arrive pour aller adorer, le Seigneur regarde. ஏன் இதுதான் ஒரு பரிசுத்த ஓய்வு நாள். Parce que c'est le jour saint. இந்த நாள்ல தான் நாங்கள் சபையாய் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது நாள். Et c'est le jour où nous nous réunissons pour adorer le Seigneur. இதுதான் நம்ம அது கொழுந்து விட்டு நம்ம எரிகிறது அந்த அக்கினி. Et ce feu-là
brûle en nous. அதுதான் அது எல்லாத்தையுமே அந்த அக்கினி என்ன செய்யும், எல்லாத்தையும் தனதாக்கி கொள்ளும். Et c'est ce feu-là qui prend tout le monde. என்ன சொன்னா, தேவன் எப்போதுமே நம்முடைய இதயத்தினுடைய நினைவுக்கு பதில் கொடுக்கிறவர். Parce que le Seigneur nous donne une réponse par rapport à nos pensées. நாம ஜெபிக்கிற போது நம்முடைய ஜெபங்களை தேவதூதர்கள் தேவனுக்கு கொண்டு போறாங்க. Lorsque nous prions, les anges prennent nos prières et ils le donnent au Père. ஆனா நம்முடைய தானியேலுக்கு சொல்லப்படுறது போல உன்னுடைய இதயத்துல நீ வாயில சொல்லு, வெளியால வர்றதுக்கு முன்னமே நான் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டேன். Avant même que ta prière sorte de ta bouche, j'ai déjà donné la réponse à ta prière. தேவன் எங்களுக்கு இதயத்துக்குள்ள நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் வகை அறுக்கிறவர். Par rapport aux pensées, à toutes nos pensées que nous avons, le Seigneur jugera un jour. எத்தனையோ பேர் என்ன விதமான சிந்தனைகள் இருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் இப்ப நிறுத்து வைக்கிறார். நீ வீட்டை பற்றி யோசிக்கிறியா? இவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் நீ வீட்டுக்குள்ள தான் நிற்கிற, நீ பிரிச்சுக்குள்ள தான் நிற்கிற, நீ புருஷனை பற்றி தான் நினைக்கிற, மாமியாரை பற்றி நினைக்கிற. இது எல்லாருக்கும் இப்ப கர்த்தர் நிறுத்து வச்சுக்கொண்டே இருக்கிறார். Le Seigneur, il pèse et il mesure chacune de vos pensées. Hallelujah. Alléluia. ஆனா தேவதூதர்கள், மனுஷர்கள், ஊழியக்காரர்கள் வாயின் வார்த்தையில செயல்படுறது. Mais les anges travaillent avec la parole. ஆனபடியால நம்முடைய லைஃப்ல ஒரு குவாலிட்டிக்குள்ள கொண்டு வர வேண்டும். Donc dans notre vie, nous devons ramener dans une bonne qualité. நாங்கள் இன்றைக்கு அநேகருக்கு எல்லாருக்குமே விருப்பம், Nous avons envie d'une chose, மனுஷர்கள் எங்களை குறித்து நல்லது சொல்ல வேணும். que les gens autour de nous disent de bien par rapport à nous. நல்லது சொல்ல வேணும். De bonnes choses par rapport à nous. நல்லா நம்ம பற்றி கதை ரிப்பீட்டேஷன்ல நாங்கள் வாழ்றது. Nous vivons dans la réputation. ஹalleluya. இது ஜனநாயகம், டெமோக்ரசி. Ça c'est la démocratie. மக்களுக்காக, of the people, for the people, by the people. Pour le peuple, par le peuple. ஹalleluya. ஒரு நாளைக்கு அதுக்காகத்தான் அவங்க வாய்க்கு அரிசி போடுவாங்க, இந்த போ துலஞ்சிரன்னு சொல்லி. ஹalleluya. மனுஷர் கணவன் மனைவி எப்போதும் புருஷனுக்கு அப்படியே நல்லது சொல்ல வேணும், மனைவி சொல்ல வேணும், புருஷன் சொல்ல வேணும், சொல்லி இது ஒரு டேஸ்ட் இல்லாத வாழ்க்கை. On s'attend toujours à ce que on nous dise de bonnes choses, que ce soit la femme, que ce soit l'homme. ஹalleluya. உண்மையாய் சொல்றதே கிடையாது. On dit pas vraiment avec notre cœur. கர்வல் ஆப்பிரிக்கன் ஆட்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? Vous avez déjà vu les Africains? அவங்க 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னா தூரத்துல வரையக்களே கேட்பாங்க, உங்க வீட்டுல இருந்த நாய் என்ன மாதிரி இருக்கு, கோழி என்ன மாதிரி இருக்குது, கதிரை இருந்த என்ன மாதிரி இருக்குது, அந்த மரம் என்ன மாதிரி இருக்குது, இப்படி இருக்கு எல்லாம் கேட்க. மற்றவன் சொல்லிட்டு எல்லாம் நல்லா இருக்குது. 2 பேரும் கையும் கொடுக்க மாட்டாங்க, இப்படியே சொல்லி அவன் இப்படியே போவான், அவன் இப்படியே போவான். Les Africains, sans donner la main, pour dire bonjour, ils leur demandent si la famille va bien, les frères vont bien, les animaux vont bien. அது ஒரு அளவில் கொஞ்சம் பரவாயில்லை. Ça, c'est pas mal. ஆனா நம்முடைய ஆட்கள் அப்படி இல்லை. Mais nous, les Tamouls, c'est pas comme ça. பயங்கரமான ஆட்கள். Nous sommes... இந்த சுபாவம் மாறவணும். இது நல்லா இருக்கான்னு கரவல் கேட்குறாங்க, ஆப்பிரிக்கன் ஆட்கள் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஆட்கள் கேட்பா, இன்னும் நாசமா போகலையா, அழிஞ்சு போகலையா, இல்லாமல் இருக்கிறியா, இன்னும் உயிரோடு இருக்கிறியா நான் கேட்பாங்க. Les Africains vont dire ça, mais les Tamouls vont dire ouais, t'es encore en vie, qu'est-ce que tu fais encore? Hallelujah. Des malédictions. ஆனா கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியால், mais parce que le Seigneur nous aime, கர்த்தர் எங்களை அன்பு செய்கிறபடியால், parce que le Seigneur nous aime, இந்த வருஷம் நல்ல ஃப்ரீயா நீங்கள் இருக்க வேணும். vous devez être dans la liberté cette année. கொளுத்த கன்றுகளை போல. Vous devez être comme des animaux bien nourris. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், sans que vous vous inquiétez par rapport à n'importe quoi. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, que le Seigneur s'en occupera. நீங்க மனுஷர் பைபிளினுடைய நடு சென்ட்ரல் பாயிண்ட் என்று சொன்னால் என்ன? Quel est le point central de la Bible? மனிதர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். Celui qui met sa confiance en l'homme est maudit. சபிக்கப்பட்டவன். Il est maudit. ஒரு மனுஷனுடைய வார்த்தையில ஆவிக்குரிய காரியத்தை நீ நம்புறீ என்று சொன்னால் அது உன்னை கொண்டு போய்
உன்னை கொண்டு தூர கொண்டு போய் தூக்கி போட்டுரும். Si tu crois à des choses spirituelles sur la parole d'un homme, cette chose va te ramener dans de mauvais chemins. ஆண்டவருடைய சன்னிதானத்துல நாம ஊழியத்துல சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ நாம சபையில தேவனுடைய வீடு தகப்பனுடைய வீடு இதுல நாம என்ன செய்யணும்? இதுல வைராக்கியம் நாங்கள் பாராட்டப்படும். Nous devons garder la foi par rapport à l'église et à Dieu. யாரோ ஒரு ஆள் நம்மை பலவீனப்படுத்துறாங்க, யாரோ ஒரு ஆள் நமக்கு சபைக்கு வரவும் நம்ம சொல்றாங்க, யாரோ நம்ம கேலி பண்றாங்க, யாரோ நம்ம கிண்டல் பண்றாங்க, யாரோ நம்ம தள்ளுறாங்க. இது முதலாவது சங்கீதத்தில் ஸ்டார்ட் பண்ணினது வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த விளக்கம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். Faut pas se dire oui, il y en a un, il me critique. துன்மார்க்கருடைய ஆலோசனையில, il faut pas écouter பரியாசக்கார உட்காரும் இடத்துல les conseils des hommes. நீ யாருடைய ஆலோசனையை கேட்குறீங்க? Tu écoutes quel conseil? கர்த்தர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாரா? Est-ce que c'est le Seigneur qui est ton பவுல் conseiller? சொல்றார், லாபமானாலும் நஷ்டமானாலும் பசியானாலும் நிர்வாணமானாலும் அவமானமானாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? Paul il dit qui peut me séparer de l'amour du Christ? இன்றைக்கு தேவ சேனை பலவீனமாயிருக்கிறது. Aujourd'hui, l'armée de Dieu est affaiblie. யாராவது வைன் கொடுத்தா சேர்ச்சுக்கு வரலாம், வைன் லூஸ் ஆக்குறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க, வைன் கொடுக்கறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. Il y a beaucoup de personnes pour motiver certaines personnes et pour démotiver les personnes. நாங்கள் ஆவியிலே நடத்தப்பட்டால், Si nous sommes guidés par l'Esprit de Dieu, மரணம் இல்லை. nous n'avons pas la mort. ஆவியிலே நடத்தப்பட்டால், Si seulement nous sommes guidés par l'Esprit. இமோஷன்ல நடத்தப்பட்டால், Mais si nous sommes guidés, சென்ஸ்ல நடத்தப்பட்டால், si nous sommes guidés par nos émotions, சென்டிமென்ட்ல நடத்தப்பட்டால், par nos sentiments, மரணம். c'est la mort. ஹalleluya. Alléluia. ஒருவேளை நீங்க நாம ஆண்டவருடைய பிள்ளைங்க, Nous qui sommes enfants de Dieu, நமக்குள்ள பிசாசு வராது. l'esprit mauvais ne va pas venir en nous. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. Écoutez bien. தேவனுடைய ஆவியினால பிறந்த எந்த மனுஷனுக்கும் பிசாசு வராது. Celui qui est né nouveau en Christ, il n'aura pas l'esprit mauvais. ஆனால் எங்க பிசாசு வரும்? Mais où est-ce qu'il va aller? நீ வேலைக்கு போற பிசாசு அங்க நிக்கும். Lorsque tu vas aller au travail, le diable sera là-bas. நீ கஃபூருக்கு போற கஃபூர்ல அங்க பிசாசு நிக்கும். Quand tu vas aller en magasin, Carrefour, le diable sera là-bas aussi. உன்னுடைய திருமணத்துல பிசாசு நிக்கும். Dans ton mariage, le diable sera devant. உன்னுடைய பிள்ளைகளை பிசாசு அட்டாக் பண்ணலாம். Le diable peut attaquer tes enfants. ஜோபுக்குள்ள ஒரு நாளும் பிசாசு உள்ள போறல. Dans Job, l'esprit mauvais n'est jamais rentré. அவனை சுத்தி ரவுண்ட் அவுட் பண்ணி அடிச்சு. Il a attaqué autour de lui. பெர்மிஷனை கேட்டு கேட்டு அடிச்சு. En demandant la permission à Dieu. ஹalleluya. ஆனபடியால தான் நமக்குள்ள பிசாசு வர்றது சான்ஸ் இல்ல. Il n'y a pas de chance que l'esprit mauvais rentre en nous. ஆனா ஜோபுவை கர்த்தர் சுற்றி அவனுக்கு உண்டானது எல்லாவற்றுக்கும் வேலி அடைச்சாராம். Et Dieu avait mis une protection autour de Job. ஆனால் உன்னுடைய லைஃப்ல ஒரு வேலி இருக்குது என்பதை நீ மறந்தி என்று சொன்னால் வேலியை புடுங்கு, அப்ப பாம்பு கடிக்கும். Mais si vous oubliez que Dieu vous a protégé par un muraille, à ce moment-là, vous allez enlever le muraille. போன வாரம் நான் சொன்னேன், La semaine dernière, je vous ai dit, மோசேயை கர்த்தர் அனுப்பினார். lorsque Dieu a envoyé Moïse, ஜனங்களை நீ போய் விடுதலையாக்க என்று சொன்னார். lorsqu'il a dit, va libérer mon peuple, போற வழியிலேயே அவனை கொல்ல போனார். et sur le chemin, il voulait le tuer. ஹalleluya. Alléluia. நம்முடைய தேவன் அவர் உடன்படிக்கையின் தேவன். Notre Dieu est un Dieu d'alliance. உடன்படிக்கையின் தேவன். C'est un Dieu d'alliance. எப்ப நாங்கள் உடன்படிக்கையை நாங்க மீறுறோமோ, Lorsque nous enfreignons l'alliance qu'il avait fait, எப்ப நாங்க உடன்படிக்கையை நெக்லெக்ட் பண்றோமோ, lorsque nous négligeons l'alliance avec Dieu, எப்ப அந்த உடன்படிக்கையை நாங்கள் தள்ளி வைக்கிறோமோ, lorsque nous rejetons cette alliance, அப்ப தேவனே நமக்கு எதிரியாய் வருவார். à ce moment-là, Dieu même devient ennemi. 6 லட்சம் புருஷருக்கு வெளியால கொண்டு வர சொன்ன அதே மோசேயை அதே கர்த்தர் சாக்கொல்ல போனார். Dieu voulait vraiment tuer Moïse à ce moment-là. கர்த்தர் எங்கள் மேல கிருபையா இருக்கிறார். Dieu, ஆனா still the end, கடைசி வரையும் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். c'est celui qui reste jusqu'à la fin, qui garde la foi jusqu'à la fin, qui sera sauvé. எல்லாருக்கும் கிறிஸ்டியன் கல்ச்சர் இருக்க தேவையில்லை.
Nous ne devons pas avoir la culture de la கிறிஸ்து chrétienté, நமக்குள்ள உருவாக வேணும். mais Christ doit être né en nous. ஹalleluya. கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்ய வேணும்? Qu'est-ce que Christ doit être? உருவாக வேணும். Il doit être formé en nous. இந்த வேளையில நாங்கள் மத்தேயு 7:6 வாசிங்க. On va lire Matthieu 7:6. பரிசுத்தமானதை மத்தேயு 7:6 அப்படியா? தட்டுங்கள் திறக்கப்படும் அந்த எங்க இருக்குது? 7:7 வாசிக்கிறது. 7:7. 7:7. கேளுங்கள் ஆ அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க. இது 3 லெவல் ஆஃப் பிரேயர் Ça, c'est 3 niveaux de prière எங்கட வாழ்க்கையில இருக்க வேணும். que nous devons avoir dans notre vie. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் Même si Élie était comme nous, அவன் கருத்தாய் ஜெபிச்சானா. il savait prier. எலியா நம்ம போல ப்ராப்ளம் உள்ள ஆளா இருந்தாலும் Même si Élie était comme nous avec des problèmes, அவனுக்குள்ள இருந்த குவாலிட்டி என்ன? qu'est-ce qu'il avait comme qualité en lui? கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். Il savait prier, il அப்ப priait. இங்க கர்த்தரே ஒரு தீர்க்கதரிசியில கர்த்தரே எங்களுக்கு 3 விதமான ஜெபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Donc le Seigneur même nous donne 3 niveaux de prière. வாசிங்க. முதலாவது La première, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். demandez et l'on ஏற்கனவே vous நாம donnera. சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் புதிய வருஷத்துக்குள்ள போயிட்டு நமக்கு ஜெபத்தினுடைய வித்தியாசம் தெரிய வேணும். தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். திறக்கப்படும். 3 நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷம் அல்லது போன வருஷம் அல்லது கடந்த வருஷம் எவ்வளவோ காரியத்தை துளைச்சிருப்போம். Peut-être que nous avons perdu beaucoup de choses ces dernières années. தோரன் சிஸ்டர் டெலிபோனை துளைச்சிட்டா, La sœur Denis a perdu son téléphone. நானும் துளைச்சிட்டேன். Moi aussi, je l'ai perdu. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? Mais qu'est-ce qu'on fait? தேடுறோம். Nous cherchons. இது தேடுற ஜெபம். Ça, c'est une prière qui cherche. ஏதாவது போன வருஷத்துல நீங்க ஏதோ ஒன்று துளைச்சிட்டீங்க. Peut-être que vous avez perdu quelque chose l'année dernière, தெரிஞ்சோ தெரியாமலோ que vous le saviez ou pas, உங்களுடைய கண்ணால பார்த்தது, ce que vous avez vu par vos yeux, உங்களுக்குள்ள இருந்தது, ce que vous aviez en vous, நீங்க அதை லாஸ் பண்ணிட்டீங்க. vous avez perdu. அதை லாஸ் பண்ணினது அதை என்ன செய்ய வேணும்? Qu'est-ce que vous devez faire? இப்ப கர்த்தர் சொல்றார், Dieu vous dit aujourd'hui, தேடுங்கள். cherchez. அப்ப நமக்கு தெரிய வேணும் என்னத்து துளைச்சம். Nous devons savoir ce que nous avons perdu. ஒருவேளை எங்க துளைச்சம்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். Peut-être qu'on ne sait pas où on l'a perdu, ஆனா எங்க துளைச்சம்? mais qu'est-ce que nous avons perdu? ஒருகா இம்மானுவேல் Un jour, Emmanuel, எல்லாரும் சேர்ச்சால நாங்கள் இங்க போகல, குளிக்க போகல, கையில இருந்த மோதிரத்தை துளைச்சிட்டார். il a perdu une bague à la plage. பெரிய சத்தம் ஆக்கெல்லாம் நிக்கிறார், கை உயர்த்தி பாப்பா கெதியாவா கெதியாவா கெதியாவான்றார். Il a appelé, il a dit, papa, viens vite. அவர் சொன்னார், நீ உண்மையான பாஸ்டர் தானே? Est-ce que tu es un vrai pasteur, toi? உண்மையான தீர்க்கதரிசி தானே? Est-ce que tu es un vrai prophète? இப்ப மோதிரத்தை மிதக்க பண்ணி எடுத்துட்டா. Il faut que... மிதக்க பண்ணி ஓகே நான் செய்கிறேன். Fais en sorte que la bague remonte dans l'eau. எங்க துளைச்சான்னு கேட்டான். Et moi, j'ai demandé, où est-ce que tu as perdu? இங்கே அங்கே அங்கே அங்கேயாண்டார். J'ai demandé, est-ce que c'est là, là, là? நோ நோ நோ, கரெக்டான இடத்தை காட்டு. அது எவ்வளவு ஆழம் என்று சொன்னாலும் அது வழியால கொண்டு வந்து தரலாம். Si, il faut que tu me montres où est-ce que tu l'as perdu. ஹalleluya. எத்தனை பெரிய பெரிய ஆழமா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எந்த இடத்துல விழுந்தது என்று சொன்னபடியால் தான் அந்த இடத்துல கட்டையை போட்டு அதை மிதக்க வச்சது. C'est ஹalleluya. ஒருவேளையில உங்களுடைய லைஃப்ல peut-être dans votre vie, பயங்கரமான ஆழத்துல நீங்க துளைச்சிருக்கலாம். vous avez perdu quelque chose dans une profondeur. எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாம இருக்கலாம். Même si vous, peut-être que vous croyez même plus que vous pourrez retrouver ça. அது ஒருவேளையில இரவலா இருக்கலாம். இரவலா Peut-être que இருக்கலாம். c'est pas, ça vous appartient pas. ஆனா கர்த்தர் Mais le அதை Seigneur, நாம தேடுற போது lorsque nous cherchons, அதை மிதக்க பண்றது மாத்திரமல்ல, non seulement il va révéler où il a été perdu, தண்ணி அடிச்சிட்டு போகாதபடி il fera en sorte que
அது எதிர் நீஞ்சி கையால தூக்குற அளவுக்கு கர்த்தர் நமக்கு பலனை தருவார். Il fera en sorte de Hallelujah. récupérer ce que vous avez perdu. ஹalleluya. Alléluia. இதுக்கு தான் ஜோவேல்ல கர்த்தர் சொல்றார். C'est ce qu'il dit à Joël. நீ இழந்த வருஷங்களை Ce que tu as perdu, tes années que இழந்த tu as perdu, நாட்களை வருஷங்களை les jours que tu as perdu, எல்லாவற்றையும் நான் திருப்பி தருவேன் என்று je சொல்றார். redonnerai tout cela. ஹalleluya. Hallelujah. ஆனபடியா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, Donc nous qui sommes enfants de Dieu, கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு celui qui croit en Dieu, லாஸ்ட் இல்ல. il n'y a pas de perte. ஹalleluya. Alléluia. இதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, C'est pour ça que la Bible நீ dit, ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், tu ne seras jamais நீ fatigué, தண்ணீரை கடக்கும் போது நீ மூழ்க மாட்டாய், tu ne seras pas enfoui dans நீ l'eau. அக்கினியை தாண்டும் போது நீ வெந்து போக Lorsque மாட்டாய். tu passeras par le feu, tu ne seras pas brûlé. இது நீங்க தேடுறது Ça, c'est le fait de chercher. தேடுகிறது. Chercher. விடாம தேட Vous வேணும். devez chercher. ஆண்டவரே கடனை கொடுத்தேன், Seigneur, தர்றாங்கள் இல்ல. j'ai prêté de l'argent, mais il me redonne plus. ஏதோ முக்கியமான பொருளை கொடுத்தேன், J'ai prêté un objet qui était important தராம இல்ல. et il me le redonne plus. ஆண்டவருடைய டெய்லி தேடிக்கொண்டு இருக்க வேணும். Et il faut chercher Dieu tous les jours. அடுத்தது கேளுங்கள். Et prochainement, c'est கேட்கிறது demander. அது விசுவாசத்துல வர்ற காரியம். Ça, c'est quelque chose qui s'obtient via la foi. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, Pour les enfants de Dieu, நமக்கு pour nous, விசுவாசத்தினால வராதது எல்லாமே பாவம். tout ce qui ne vient pas par la foi est péché. எல்லாமே நமக்கு விசுவாசத்தினால வர வேணும். Nous devons tout avoir via la foi. விசுவாசம் என்று சொன்னது ஸ்பிரிச்சுவல் இல்லை, ஒரு பொருள் இல்ல. C'est ce que c'est que la foi, c'est quelque chose qui est pas là. இல்ல. C'est quelque chose qui est pas là. ஆனா நம்ம மைண்ட்ல இருக்குது. Mais elle est dans nos pensées, நம்ம ஸ்பிரிச்சுவல்ல இருக்குது. dans notre spiritualité. எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டணும். Nous devons construire une belle maison. ஒரு அழகான, இப்ப நாங்க ஜெபிக்கிறோம், Nous prions. ஒரு 3000 பேர் இருக்கிற ஒரு ஆலயம். Nous prions pour qu'il y ait une église pour 3000 வர்ற personnes. ஜனவரிக்கு தான் படிப்பிக்கு டீச் பண்றது, நமக்கு ஒரு ஆலயம் தேவை என்று சொல்றது. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. வேண்டதும் இல்லை, கேட்கலாம். நீங்க எல்லாரும் நொந்து போயிடுவீங்க. ஆனபடியால வர்ற வருஷத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்றது, எங்களுக்கு ஒரு ஆலயம் தேவை. C'est à partir de janvier que je vais commencer à enseigner en disant que nous avons besoin d'une église. அப்ப வர்ற வருஷம் நாம எல்லாரும் சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு சர்ச் தேவை, எங்களுக்கு ஒரு சர்ச் தேவை, எங்களுக்கு சர்ச் தேவை, இது சொல்ல வேணும். Et donc nous devons dire à partir de l'année prochaine, nous avons besoin d'une église, nous avons besoin d'une église. நீங்களே சொல்லிடுவீங்க, இது தேவைதானா இவருக்கு? Après, vous-même, vous allez dire, mais est-ce qu'il a vraiment besoin de ça, lui? வேற வேலை இல்ல. Il a rien d'autre à faire. முஸ்லிம் மக்கள் கட்டுறாங்க, அவங்க சீக்காரங்கள் கட்டுறாங்க, எங்களுக்கு என்னத்துக்கு தேவை? Les musulmans, ils font leur temple, les sikhs font leur temple. Pourquoi nous n'en அப்ப avons pas முதலாவது besoin? நமக்கு தேவை. Mais la première chose, nous devons avoir besoin. இத விளங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி 2 மாசம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். J'ai planifié au moins 2 mois pour que vous puissiez comprendre que vous avez besoin de l'église. நொந்து போனிட்டேன். Parce que vous êtes... ஏற்கனவே எத்தனையோ இடம் எடுத்து நீங்களே எனக்கு எதிரியா வந்தபடியால இனி ஆலயத்தினுடைய தேவையை சொல்ல வேணும். Maintenant, je veux dire vraiment le besoin de l'église. ஒரு வேளையில நமக்கு இல்லாவிட்டாலும், Même si nous ne l'avons pas, வருங்கால சந்ததிக்கு தேவை, notre génération பிள்ளைகளோட future en a பிள்ளைகளுக்கு besoin. தேவை. Les enfants de nos enfants ont அப்ப besoin. இது ஒரு முக்கியமான தேவை இருக்குது. C'est quelque chose, c'est un இது besoin. இது இப்ப நம்முடைய மைண்ட்ல தான் இருக்குது. Et ça, c'est dans notre pensée. இது எங்களுடைய கிரியேஷன். C'est notre création. இது எங்களுடைய ஸ்பிரிச்சுவலுக்குள்ள கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். C'est quelque chose que Dieu a caché dans notre spiritualité. எங்களுடைய கண் காண இல்ல, Nos yeux ne voient pas, காது கேட்க இல்ல, nos oreilles n'entendent pas, ஆனா கர்த்தர் வச்சிருக்கிறார். mais le Seigneur a gardé ça. எண்ணத்துல வச்சிருக்கார், விசுவாசத்துல Où வச்சிருக்கார். est-ce qu'il a gardé ça? Il l'a gardé dans la foi. அப்ப நாங்க முதல் கொஞ்ச நாள் நல்லா 2-3 மாசம் எங்களுக்கு தேவை என்று நாம ஜெபிப்போம். Donc nous allons vraiment prier en se disant oui, on en a besoin. அதுக்கு பிறகு ஒரு 3 மாசம் எந்த இடத்துல ஜெபிக்க தாரம்னு சொல்லி கேட்போம். Ensuite, nous demanderons à Dieu où est-ce que nous devons avoir cette église. வர்ற வருஷம் முடிவில டிசம்பர்ல Et à la fin de l'année 2018, en அதுக்குரிய décembre, தேவைகளுக்கு கர்த்தர் சந்திப்பார் என்று ஜெபிப்போம். et nous allons prier vraiment pour que le Seigneur puisse pourvoir aux besoins. இதுக்கு கிட்டத்தட்ட 4 மில்லியன் தேவை. Nous avons besoin à peu près de 4 millions d'euros. சிம்பிளா இருங்க. Il faut être simple.
ஹalleluya. Alléluia. 4 மில்லியன் 4 சதம் மாதிரி. 4 millions, c'est comme 4 centimes. ஹalleluya. நாங்க இந்த சர்ச்சில் முதலாக எடுத்த காணிக்கை எவ்வளவு? Qu'est-ce qu'on a pris comme offrande la première fois dans cette église? பாத்தியமா இருக்கிறா 3 யூரோ. Nous avons pris 3 euros. 3 யூரோ. 3 euros. 3 யூரோக்கு ஒரு காணிக்கை பாட்டு. Pour 3 euros, il y avait une chanson அதுக்கு ஒரு d'offrande. தாளம். Il y avait de la musique. ஹalleluya. இவ்வளவோ கத்துனாலும் போடுறவன் போட்டது 3 யூரோ தான். Même si on criait, à chaque fois les personnes qui venaient, ils mettaient 3 euros. ஆனதான் சொல்றார் கர்த்தர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியால தான் இது ஆகும். C'est pour ça que Dieu il a dit, c'est pas par votre force ou par votre puissance, mais par l'esprit de Dieu. கர்த்தர் இன்றைக்கு பாருங்க. Mais regardez aujourd'hui ce que Dieu a fait. உங்களுக்கு தெரியுமா அந்த ரோட்ல நல்ல அந்த 60-70 பேர் போற அந்த பஸ் புது பஸ்கள் இருக்குதானே? Vous savez, les bus qui peuvent contenir à peu près 60 passagers. ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு 5 பஸ் வேண்ட காசு செலவழியுது. Dans cette année, c'est comme si on achetait 5 bus. 5 bus. Nos dépenses sont comme si on achetait 5 bus. இது புது பஸ்ஸா ஏசி போட்டுற பஸ்ஸான்னு யோசிக்காதீங்க. நார்மலா ஓடுற பஸ்ஸான்னு யோசிங்க. Ne vous dites pas oui, est-ce que c'est un bus nouveau ou quoi? நார்மலா ஓடுற 5 பஸ். Que c'est 5 bus classiques. 12-60 பஸ் இவ்வளவு நாளைக்கு நாங்கள் வேண்டி இருக்கலாம். On aurait pu acheter 60. On aurait pu acheter 60 bus. அதான் கணக்கா தான் என்ன 12-60. ஆமா 60 பஸ் வேண்டி இருக்கலாம். On aurait pu acheter 60 bus. இவ்வளவு நாள் நடந்த ஊழியத்துல par rapport au ministère qui s'est passé jusque-là, aux dépenses. அப்ப கர்த்தருக்கு 4 மில்லியன் ஒரு சிம்பிள் காசு. Donc pour Dieu, 4 millions, c'est rien du tout. ஒன்றும் இல்ல. C'est rien du tout. ஹalleluya. ஒன்றுமே இல்ல. C'est rien du tout. கன பேருக்கு சொல்ல கஷ்டமா இருக்குது. Pour certaines personnes, c'est dur de dire என்ன ça. முதல் ஆண்டவர் எங்களுக்கு 3 ரூபாய் கவுண்ட் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். Parce qu'au début, le Seigneur nous a appris à compter les 3 euros. அப்புறம் 3000 கவுண்ட் பண்ண கற்றுக் கொடுத்தார். Ensuite, il nous a appris à compter les 3000 euros. 30000 கவுண்ட் பண்ண கற்றுக் கொடுத்தார். Ensuite, c'était 30 000 இனி euros. 3 மில்லியனுக்கு கர்த்தர் கவுண்ட் பண்ண கற்றுக் Maintenant, கொடுத்தார். il va nous apprendre à compter Hallelujah. 3 millions. கர்த்தர் டே பை டே நாளுக்கு நாள் இன்கிரீஸ் லெவலை கூட்டிக்கொண்டே போவார். Le Seigneur de jour en jour nous élève அதே de மாதிரி niveau தான் à niveau. இந்த 2017 ஆண்டு இருந்தது மாதிரி நீங்கள் 18 இருக்க மாட்டீங்க. C'est pour ça que vous ne serez pas comme vous étiez en 2017. ஹalleluya. En 2018. கர்த்தர் அநேகரை நல்ல வாட்ட சட்டமா தான் வச்சிருக்கிறார். Le Seigneur garde beaucoup de personnes dans de bonnes conditions. ஹalleluya. ஆமென். நல்லா தான் Le ஆசீர்வதிச்சிருக்கிறார். Seigneur a bien béni chaque personne. நல்ல கொழுத்த கன்றுகளை போல. Vous êtes bien. என்னன்னா சின்ன கன்றுகள் கண்டுக்குட்டி என்னத்தை திண்டாலும் கொழுப்பு வராது. Les agneaux, même s'ils mangent, en fait, ils n'ont pas de graisse. ஆமா வாலிப பிள்ளைங்க நீங்க என்னத்தை சாப்பிட்டானே பிலிப்பாடுற கொஞ்சம் உடம்பு வச்சிருக்க அவருக்கு. ஆனா வாலிப பிள்ளைங்க என்னத்தை சாப்பிட்டாலும் Les jeunes, quoi qu'ils mangent, பாருங்க ரெஜி போய் கன பேர் இருக்கிறீங்க ஜப்தாங்கால பின்னாடி இருக்குது பாருங்க. அல்லலையா கொஞ்சம் முடிதான் மேலால போகுது. அப்ப வாலிப பிள்ளைங்க நீங்க என்னத்தை சாப்பிட்டாலும் quoi que les jeunes mangent, நீங்க கொழுத்த கன்றுகள் ஒன்றுமே இருக்காது. ils ont rien, ils n'ont pas de graisse. ஆனா வயசு போக போக Mais plus l'âge, எதுல கை வச்சாலும் இங்க உடம்புல எல்லாமே பிரச்சனையா இருக்கும். dès que vous mangez quelque chose, vous aurez des problèmes. அதான் dans votre ஆண்டவர் corps. சொல்றாரு நீங்க கொழுத்த கன்றுகளை போல. C'est pour ça que vous êtes comme des மாடுகளை agneaux. போல இல்ல. Pas comme des vaches, கன்றுகளை போல. mais comme des agneaux. ஆனபடியா நீங்க யாரெல்லாம் கொழுத்த கன்றுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ Toutes les personnes qui pensaient que vous êtes des agneaux, நல்லா சாப்பிடலாம். vous pouvez manger comme vous voulez. ஹalleluya. Alléluia. ஆனா உங்களுக்கு கொழுப்பு ஏறிட்டேன்னு நினைச்சுக்கிறீங்களோ Mais si vous croyez que oui, j'ai la graisse qui கழுத்துல augmente, கத்தி வச்சிருங்க. கழுத்துல கத்தி வச்சிருங்க. mettez le couteau à la gorge. ஆமென். ஆனபடியா அப்ப முதலாவது அப்ப நாங்க பார்த்தோம் உங்களோட வாழ்க்கையில இழந்தது. Première chose, vous devez voir ce que vous avez perdu அத dans votre vie. தேடி கண்டுபிடிக்கிறது. Et le fait de chercher ce que vous avez கர்த்தர் perdu. அதுக்கு ஒரு பெர்மிஷனை கொடுக்கிறார். Et le Seigneur donne une இது permission à ça. கர்த்தரே சொன்ன ஜெபம். Et c'est le Seigneur qui a donné cette எது prière. எல்லாம் நாம இழந்தமோ Tout ce que nous avons perdu, 10 வருஷத்துக்கு அப்புறம் 10000 இழந்திருக்கலாம். peut-être que vous avez perdu 10 000 il y a 10 ans. ஒருவேளை இந்த வருஷம் அதோட வேல்யூ 30000 இருக்கலாம். Peut-être que cette année, c'est 30 000 euros, cette அத valeur. ஜோவேல்ல சொல்றார் எல்லாவற்றையும் நான் கூட்டி கழிச்சு பெருக்கி தான் தருவேன் என்று C'est pour சொல்றார். ça que Dieu il dit, je vais multiplier tout cela. இந்தியன் வேல்யூவோட கர்த்தர் தருவார். Dieu va donner aujourd'hui. ஹalleluya. அடுத்தது
தட்டுங்கள். Troisièmement, frappez. சில பேருக்கு வேலையில விசாவில என்ன காரியம் தெரியுது, உள்ள இருக்குன்னு தெரியுது. Pour certaines personnes, ils n'ont pas d'emploi, ils n'ont pas de visa, mais ils savent qu'il y a à இல்ல l'intérieur. தெரியுமல உள்ளுக்குள்ள இருக்குன்னு தெரியுது. Mais ils savent qu'il y est à l'intérieur. ஆனா ஏதோ அது ஸ்டக் பண்ணுது. Mais il y a quelque chose qui les empêche de rentrer à காசு l'intérieur. வரவேணும், அலகேஷன்ல இருந்து காசு வரவேணும்னு தெரியுது. Ils savent qu'il y a de l'argent qui doit rentrer. இதுல வந்தா தசமாதம் கொடுக்கறதா கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சே பிசாசு தூக்கிட்டு போய்டான் முழுசையும். Et ils pensent qu'ils doivent donner la dîme avec ça. ஹalleluya. Alléluia. சில பேருக்கு காசு வர்றதுக்கு முன்னமே Pour certaines personnes, avant même qu'ils aient l'argent ou le revenu, அடா இதுல அநியாயம் 10 ரூபாய் 10 வீதம் கொடுக்க போறனே என்று சொல்லி அந்த கவலையிலேயே பிசாசு களவெடுத்துரும். en pensant que ah mince, je vais devoir donner 10% sur mon salaire. கனவேருக்கு இப்படி போய் இருக்குது. À ce moment-là, le diable va voler ces 10%. கைக்குள்ள வந்து வாய்க்கட்டையில். Ils இப்ப ont- சில வேளையில உங்களுக்கு தெரியும், ஒரு பிசினஸா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியுது கையை மாத்திரம் தட்டுறீங்க, உள்ளுக்குள்ள இருக்குது, வெளியால வருது இல்ல. என்ன இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு என்ன செய்யணும், தட்டிக்கண்டே இருக்கும். Vous savez que tout ce que vous cherchez est à l'intérieur et que vous êtes en train de தட்டிக்கண்டே taper. இருக்க வேணும். Donc vous devez toujours être en அதை train de நாங்க taper பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் jusqu'à que vous obtenez. உள்ள இருக்கிற கத்தர் அவர் தூங்குறாரோ புள்ளியோட தூங்குறாரோ ஒன்றை குறித்து கவலைப்பட தேவையில்லை. Vous devez pas vous inquiéter par rapport à ce qui peut arriver. இது வந்து டிஸ்டர்ப் பண்ற ஜெபம். Ça, c'est une prière qui dérange. ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்றது. C'est une prière qui dérange Dieu. போகைக்குள்ள நாம டிஸ்டர்ப் பண்றது. C'est déranger une personne. படைக்குள்ள டிஸ்டர்ப் பண்றது. C'est déranger. நாங்க தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்றது. Même lorsque nous dormons, c'est déranger. ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க வேணும். C'est déranger tout le temps Dieu. சில வேளையில நான் ஆண்டவரை நல்லா வேர்ஷிப் பண்றது. Lorsque j'adore Dieu, நிப்பாட்டி போட்டு சின்ன ஜெபத்தை செய்கிறது. j'arrête et je commence à prier. ஆண்டவர் நல்லா துதியில நல்லா மயங்கி போய் இருப்பார். Le Seigneur, il est il aime notre adoration. அப்படியே துதியை நீ போட்டு 10,000 யூரோ காசு பண்ணும்போது அவருக்கு டென்ஷன் ஆயிடும். Et si on arrête la louange et on dit oui Seigneur, je veux 10 000 euros, il va être énervé. ஹalleluya. நாங்க சர்ச்சிலே நீங்க செய்றோம், நல்லா துதி போண்டாக்க நிப்பாட்டி போட்டு ஒரு ஜெபம் ஒன்னு ஜெபிப்போம். உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும், ஆண்டவருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். Ce qu'on fait ici, des fois on adore et on arrête, on prie. இது வந்து டிஸ்டர்ப் பண்றது. C'est quelque chose qui dérange. ஒரு நாள் வந்து அப்படியே தூக்கி பார்வன் சொன்னான், போனா காணமண்டு விடுவார். Et un jour il va faire allez tiens, c'est bon. பார்வனுக்கு டிஸ்டர்ப் பண்ணி கடைசியா ஏலாம போங்கன்னு சொன்னா, எல்லாம் கிடக்குற எல்லாரும் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி அங்கேயா. Pareil pour le pharaon. ஆமென். இது வந்து நமக்கு வர்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றது. Ça c'est la bénédiction que nous obtenons. முதலாவது நாங்க சொன்னோம் நம்முடைய ஆஸ்க், அது வந்து நம்ம கிரியேட் பண்றது. La première chose, c'est ce que nous demandons, ce que nous இரண்டாவது prions. துலஞ்சதை பெற்றுக்கொள்றது. La deuxième, c'est en cherchant. மூன்றாவது Troisième, தட்டுறது. c'est le fait de frapper. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? Qu'est-ce que Dieu il dit? உங்களில் எந்த மனுஷனானாலும் இல்ல 7-8 வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்றார் தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். யார்? கர்த்தர் சொல்ற காரியம். C'est ce que le Seigneur nous dit. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் கேட்கிற எவனும் ஒரு விதமான விதிவிலக்கு சொல்ல இல்ல. எவனும் toute personne qui demande கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். reçoit. தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். வேற ஏது பாருங்க, ஆண்டவர் பொய் உரையாத கர்த்தர். Le Seigneur, il ne ment jamais. பொய் சொல்றதுக்கு ஒரு மனுஷன் இல்ல. C'est pas un homme pour mentir. இந்த வார்த்தையை நாங்கள் 100% விசுவாசிக்க வேணும். Nous devons croire en cette parole à 100%. என்னத்தை இழந்தாலும், Quoi qu'on ait perdu dans notre vie, என்ன எங்க மைண்ட்ல இருந்தாலும், quoi qu'on peut avoir dans notre pensée, நாம இந்த 3 டைப் பிரேயரை மறக்க கூடாது. nous devons jamais oublier ces 3 types de prières. இது கர்த்தரே சொல்லி தந்த ஜெபம். Ça c'est Jésus-Christ lui-même qui nous a appris. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெபிக்கல சும்மா லூசுத்தனமா ஜெபிக்க கூடாது. Nous ne devons pas prier comme des fous.
கரெக்டாக பார்க்கணும். நாம தேடுறோமா, தட்டுறோமா அல்லது கேட்குறோமா? Nous devons bien viser. Est-ce que nous demandons? Est-ce que nous cherchons? Est-ce que nous frappons? ஏன்னா ஆவிக்குரிய maturity தான் நம்ம நிலை நிறுத்தும். C'est la maturité dans notre spiritualité qui va nous faire en sorte que nous restons debout. ஆவிக்குரிய activity நம்ம நிலை நிறுத்தாது. C'est pas tous les actes que vous allez faire qui va faire en sorte que vous restez. நம்முடைய ஊழியம் இல்ல. C'est pas notre ministère. நம்முடைய கர்த்தர். C'est notre Seigneur. அவர்தான் நம்மை நிலை நிறுத்துறவர். C'est lui qui nous stabilise. அவர்தான் நம்ம உயர்த்துகிறவர். C'est lui qui nous élève. அவர்தான் நாம தூங்கும்போது நமக்கு விழிச்சிருக்கிறவர் அவர்தான். C'est lui qui nous garde, qui nous veille lorsque nous dormons. ஊழியம் இரண்டாவது. Et le ministère c'est la deuxième முதலாவது chose. கர்த்தர். La première chose c'est Dieu. நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் Si Dieu est avec nous, நம்முடைய கரெக்டர் மாறும். notre caractère va changer. கரெக்டர் மாறினால் Lorsque notre caractère change, உங்கள் வாயில வர்ற வார்த்தை பெஸ்டா வரும். toutes les paroles qui vont sortir de votre bouche seront de bonnes paroles. உங்கள் வாயில இருக்கிற வார்த்தை சரியில்லைன்னு சொன்னால் Si les paroles qui sortent de votre bouche sont mauvaises, அவவிசுவாசமான வார்த்தை, les paroles d'incrédulité, கெட்ட வார்த்தை, des paroles grossières, துஷணங்கள் de la grossièreté, எல்லாம் வந்துன்னு சொன்னா si toutes ces paroles viennent de votre bouche, நீங்களே உங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். vous pouvez vous glorifier vous-même. நீங்களே உங்களுக்கு நல்ல கைதட்டலுங்க. Vous-même, vous pouvez vous acclamer. வீட்டில் நல்லா துள்ளலாம். Vous pouvez sauter chez vous. பிசாசு துள்ள முன்னம் நீங்களே செய்திருங்க. Avant même que le diable saute, sautez vous-même. அல்லேலூயா. பிசாசு வந்தா சொல்லுங்க எனக்கு என்ன பற்றி தெரியுமான்னு சொல்லுங்க. Quand le diable va venir, vous pouvez lui dire oui, je sais qui je suis. பிசாசு வந்து நீ எந்த புள்ளன்னு சொல்றதுக்கு முன்னமே நீங்க சொல்லுங்க நான் உன்ட புள்ளதானன்னு சொல்லு. Avant même que le diable vienne vous dire que vous êtes leurs enfants, vous pouvez le dire vous-même. முடிச்சிரோம். மனசு புதிதாகிறது. Le fait de renouveler nos pensées. ஒரு வார்த்தையை வாசிச்சு முடிப்பேன். நான் நினைக்கிறேன் 2 ராஜாக்கள் 13:21 நினைக்கிறேன். 2 rois. இதோட முடிச்சிரோம். On va prendre 2 rois. 2 ராஜாக்கள் 13:20-21 அந்த அவருக்கு பாருங்க ஒருக்கா. Chapitre 13, verset 20. கரெக்ட். வாசிங்க. 13:21 இப்படி 2-3 சொல்ல எல்லாம் போயிடும் எனக்கு மண்டையில் இருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் கேட்டீங்க. ஒரு முடிச்சிருவோம். அப்பொழுது ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு தண்டைன்னா அந்த சோல்ஜர் அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். பாருங்க, தண்டு ஒரு எலிசாடைய கல்லறைகள் ஏற்கனவே வெட்டி கிடக்கும். அதுக்குள்ள அந்த மிலிட்டரிய போட்டுட்டாங்க. ஏற்கனவே புதுசா கண்டு கீழே யுத்தமாக்கும். ஆனா அந்த அவருடைய டெட் பாடிக்கு மேல அவருடைய எலும்புகளுக்கு மேல போட்டாச்சு. அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த பொடி அந்த எலிசாவின் மேல பட்ட உடனே அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். கேட்டுக்கலுங்க, முடிச்சிடுவோம். On va finir. உங்க வாழ்க்கையில் ஓகே. Élisée mourut et on l'enterra. L'année suivante, des troupes de Moabites pénétrèrent dans le pays. On était en train d'enterrer un homme quand on aperçut une de ces troupes et on jeta l'homme dans le tombeau d'Élisée. En touchant les ossements d'Élisée, l'homme reprit vie et se leva sur ses pieds. Lorsque Élisée était vivant, il y avait un enfant qui était mort. Il envoie à son serviteur un bâton. Et il lui dit, en partant, tu parles avec personne. Parce qu'il sait que c'est une mauvaise personne. Sinon, il ne l'aurait pas dit. Donc il dit à son serviteur, tu ne parles avec personne. Et à ce moment-là, il va aller mettre le bâton. Il ne se passe rien du tout.
Après, தீர்க்கதரிசி வாரார், எலிசா வாரார். et Élisée arrive. 7 தரம் 7 fois, அந்த குழந்தை பிள்ளைக்கு மேல ஏறி விழுந்து குதிச்சு தான் என்ன செய்யுது, உயிரோட வருது. c'est தாய் சிலவரை சொல்லியிருக்கோம், ஐயோ தீர்க்கதரிசியே விட்டுருங்க, பாவம் பொடி, செத்தான பரவாயில்ல, donc 7 fois il நல்ல se met son முறையாவது enfant. அடக்கம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கும் சில வேளையில. ஆனா 7 தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த உயிர் அந்த பிள்ளைக்கு வருது. Donc, எல்லாம் வேர்த்து ஊத்தி கடைசியில உயிரோட எழும்பிடு. தோத்திரம், ஆமென். donc au bout de la 7e fois, l'enfant se relève. ஆனா இங்க Mais là, dans ce verset, எலும்பு les ossements, பட்ட உடனே dès que les ossements ont touché, அந்த பெரிய மிலிட்டரி dès que les ossements ont touché cet homme, அவன் எழும்பி கால்ல நிக்கிறானாம். cet homme s'est levé sur ses pieds. உங்களுக்கு அற்புதம் நடக்க வேணும்னு சொன்னால், Si vous voulez qu'il y ait un miracle dans votre vie, நம்ம மாம்சம் சாக வேணும். la chair doit mourir en nous. மாம்சம் செத்துட்டேன்னு சொன்னால், Si la chair meurt en nous, நம்ம கர்த்தர் பெரிய அற்புதங்களை வாழ்க்கையில செய்வார். dans notre vie, le Seigneur va faire de grands miracles. மாம்சத்தை நாங்கள் முக்கியப்படுத்தாம, Nous ne devons pas ramener de l'importance dans la chair. உபவாசங்கள், Il faut jeûner, நல்ல பிரேயர், beaucoup de prières. ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் இந்த நாட்கள்ல நமக்குள்ள டெவலப் பண்ணி, Nous devons développer tout ce qui est spirituel dans notre vie, கண்ட வார்த்தைகளும் கேட்காம sans écouter les paroles mauvaises des personnes. நம்முடைய லைஃபை கட்டினால், Si nous construisons notre vie, உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் மரிச்சுதோ tout ce que vous avez perdu அதெல்லாம் எழும்பி காலில் நிற்கும்.